ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நாம் ஒரு பட்ஜெட் ரேஞ்சில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபுல் செட்டப் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற டீட்டெயில் உங்களுக்கு புரியும். ரிசல்ட் வைஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் கேரண்டியாக கொடுக்குறேன். ஒரு ஃபுல் செட்டப் எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 13,000 ரேஞ்சு வரும். அந்த 13,000 ரேஞ்சுக்கு என்னென்ன ஸ்பீக்கர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் டீட்டெயிலாக சொல்கிறேன், பாருங்கள். பாட்டை கண்டினியூவாக ப்ளே பண்ண முடியல, அதனால் விட்டு விட்டு போட்டுட்டு இடையில நான் பேசிகிட்டு இருக்கேன். ஒரு 13,000 ரேஞ்சுக்குள்ளார நம்ம ஒரு மீடியமான ஒரு ரூமுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து கரெக்டாக இருக்கும். ஒரு 10க்கு 10, 10க்கு 15 இல்லை எனக்கு காஸ்ட்டு கம்மியாக இருந்தால் போதுங்க, ஆனால் குவாலிட்டி இருக்கணுங்க அப்படின்னா இது தாராளமாக சூஸ் பண்ணலாம். இந்த ஆம்பிள்ஃபயர் வாங்கினீங்க அப்படின்னா இந்த ஆம்பிள்ஃபயருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் சர்வீஸு ப்ளஸ் வாரண்ட்டி எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நான் 1 இயருக்கு வந்து நான் பண்ணி கொடுக்குறேன். இப்போ நான் ப்ளே பண்ண சாங்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படியே ஒரு சாங்ஸ் தான் ப்ளே பண்ணேன். இதை வந்து நீங்கள் ஹெட்செட்டில் கேட்டு பாருங்கள், ஓரளவுக்கு உங்களோட ஆடியோட தெளிவு எப்படி இருக்குன்னு தெரியும். அதாவது ஹெட்செட் போட்டு கேளுங்க அப்படின்னு சொல்கிறது வந்து அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, நம்ம போடுற பாட்டு உங்களோட காதுக்கு அந்த வாய்ஸு அந்த பேஸு ட்ரிபிள் தனித்தனியாக தெளிவாக தெரியுதா, அதுக்காக தான் வந்து ஹெட்செட் போட்டு கேளுங்க அப்படின்னு சொல்கிறது. அதை நீங்கள் கேட்கும் போது நீங்கள் ஃபீல் பண்ணலாம். அதனால தான் பார்த்திங்க அப்படின்னா நான் விட்டு விட்டு ப்ளே பண்ணுறேன். நீங்கள் ஹெட்செட் போட்டு நீங்கள் கேட்டு பாருங்கள். நீங்கள் ஹெட்செட் போடாமலே நார்மலாக உங்களோட மொபைல் ஸ்பீக்கர்லேயே நீங்கள் கேட்கும் போது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வாய்ஸ் மட்டும் உங்களுக்கு தெளிவாக கேட்குதா, எந்த ஒரு இறைச்சல் இல்லாமல் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் கேட்குதா, அதை நீங்கள் நோட் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து நிறைய பேர் வாட்ச் பண்ணுறதில்ல. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா மேனுவல் கண்ட்ரோலில் தான் நம்ம பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியிருக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ் பாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதில் சின்னதாக என்னென்ன பண்ணியிருக்கிறேன், அதாவது ஒரு ரிசல்ட்டுக்காக என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிக்கிறோம் எல்லாமே நான் பண்ணி கொடுத்துருக்கேன். என்னை பொறுத்தவரையும் ஒரு ஆம்பிள்ஃபயர் நம்ம ஒரு கஸ்டமருக்கு கொடுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து திருப்தியான ஒரு ஆடியோ ரிசல்ட்டு கொடுத்துடணும். ஏன்னா ஒரு லாஸ்ட் டைம் ஒரு ப்ராப்ளம் எனக்கு நடந்துச்சு. அது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு 2050 ஒரு 2 ஃபெட் போட்டு ஒரு கஸ்டமருக்கு ஒரு ஆம்பிள்ஃபயர் அனுப்பியிருந்தேன். அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா 6 இன்ச் ஸ்பீக்கர் நான் ரெஃபர் பண்ணியிருந்தேன். அது 6 இன்ச் கரெக்டாக போட்டாங்க. பட் ஆனால் சப்வூஃபர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 10 இன்ச் போட சொன்னால் அவங்க 10 இன்ச் போட்டாங்க. ஆனால் 8 ஓம்ஸை வாங்கி போட்டாலும் அவங்களுக்கு வந்து பேஸ் வந்து கம்மியாயிருச்சு. எப்பயுமே சப்வூஃபருக்கு பொறுத்தவரையும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற பவர் ஆம்ப்பு, யூஸ் பண்ணுற டிரான்ஸ்ஃபார்மருக்கு தகுந்த மாதிரி நம்ம 4 ஓம்ஸ் போடலாமா, இல்லை 8 ஓம்ஸ் போடலாமா, இல்லை 2 ஓம்ஸ் போடலாமா, அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்திங்கன்னா மாறிடும். இப்போ நீங்கள் ஒரு ஆம்பிள்ஃபயர் வேறு யார்ட்டா நீங்கள் மேக் பண்ணி வாங்கும்போது அதுக்கு சப்வூஃபர் என்ன ஓம்ஸ் யூஸ் பண்ணலான்னு, சப்வூஃபர் இல்லை எல்லாத்துக்கும் என்ன ஓம்ஸ் யூஸ் பண்ணலான்னு நீங்கள் அந்த டெக்னீஷியனை கேட்டு வாங்கி போடுங்க. நீங்களாக போய் கடையில் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கி போடும்போது பார்த்திங்க அப்படின்னா கடைக்காரங்க நீங்கள் 10 இன்ச்சு சப்வூஃபர் கேட்டோன்னா டக்குன்னு எடுத்து கொடுத்துருவாங்க. ஆனால் அந்த ஓம்ஸ் எத்தனை ஓம்ஸ்ன்னு பற்றி நீங்கள் பேசவே மாட்டீங்க. அது நீங்கள் பார்த்து வாங்குங்க. ஏன்னா அது நிறைய பேர்த்துக்கு தெரியறதில்ல. இதுக்கு இந்த ஃபுல் செட்டப் வர காம்போக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா லெஃப்ட் ரைட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 6 இன்ச்சு நான் வந்து ரெஃபர் பண்ணுறேன். அதே மாதிரி சரௌண்டுக்கும் சென்டருக்கு பார்த்திங்க அப்படின்னா 4 இன்ச்சு நான் ரெஃபர் பண்ணுறேன். 10 இன்ச்சு சப்வூஃபர் சிங்கிள் மேக்னெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபுல் செட்டப் வந்து ஒரு 13,000 இன்ச்சுக்கு நான் பண்ணி கொடுக்குறேன். இப்போ இந்த ஃபுல் செட்டப் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா 1 இயர்க்குள்ளார உங்களுக்கு இந்த சுவிட்சி கம்ப்ளைண்ட்டு, இந்த வால்யூம் கண்ட்ரோல் கம்ப்ளைண்ட்டு வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் ஃப்ரீயாக மாற்றி கொடுத்துருவேன். அடுத்தது உள்ளார நான் என்ன யூஸ் பண்ண பற்றி அது டீட்டெயிலாக சொல்லிடுறேன். ஏன்னா ஒரு ப்ராடக்ட் வந்து நான் சேல் பண்ணுறேன் அப்படின்னா அந்த ப்ராடக்ட் உண்டான மொத்த விளக்கத்தையும் நான் வீடியோவாக சொல்லிடணும். ஏன்னா அப்போ தான் அந்த கஸ்டமர் கூட நான் ட்ராவல் பண்ண முடியும். இல்லைனா இந்த ஆம்பிள்ஃபயர் வாங்கிட்டாங்கன்னா அடுத்த டைமே என்கிட்ட வந்து ஆர்டர் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா கரெக்டாக தெளிவாக சொல்லி கொடுத்துடணும். ஏன்னா எலக்ட்ரானிக் பொறுத்தவரையும் ஒரு சிலருக்கு எப்படி வேலை செய்யணும்னு தெரியும், ஒரு சிலருக்கு தெரியாது. அப்படி தெரியாத பட்சத்தில் வந்து அவங்களுக்கு தெளிவாக நம்ம சொல்லி கொடுத்துடணும்.
இதில் யூஸ் பண்ணிக்கிற மெட்டீரியல் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஒரு 5 ஆம்பியர் ட்ரான்ஸ்ஃபார்மர், ஹெச்டி ட்ரான்ஸ்ஃபார்மர் தான். நான் ஒன்லி காப்பர் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி எல்டி யூஸ் பண்ண மாட்டேன். எல்டி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கோர் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 2 இன்ச்சு, அதை பார்த்திங்கன்னா 1 இன்ச்சு தான் வரும். சைஸ் பார்த்தாவே கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்தது 5 சேனலுக்கு பார்த்திங்க அப்படின்னா 2050 யூஸ் பண்ணிக்கிறேன். என்னோடய ஓன் மேக்கு. 2DRம் என்னோடய ஓன் மேக்கு. அடுத்தது ப்ரோலாஜிக் போர்டு எடுத்துகிட்டா கட் போர்டு யூஸ் பண்ணியிருக்கிறேன். இதில் வந்து எனி சேஞ்சஸ் ஆகும். அதாவது மினி ப்ரோலாஜிக்கு இது வேணால் வரும், இல்லை கட் போர்டாக இந்த மாதிரி கூட நான் யூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி இந்த ஆம்ப் ரெடியாக இருக்குது. இது உங்களுக்கு ஃபுல் செட்டப் வேணும்னாலும் அனுப்பிக்கிறேன். அதுக்கப்புறம் ஃபுல் செட்டப்பில் மட்டும் தான் இது வரும். அடுத்தது தனியாக இந்த ஆம்ப் வேணும்னா அதுவும் நான் எடுத்து சொல்லிடுறேன். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ரெஸ்ட் பாக்ஸில் உங்களுக்கு ஆப்டிக்கல் 2 வரும், ஒரு கோயாக்ஸில் வரும். இது நல்லா தான் இருக்கும். இந்த ரெஸ்ட் பாக்ஸ் மட்டும் தான் என்னால் வந்து கேரண்டி கொடுக்க முடியாது. மற்றபடி இதில் வந்து ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, சப்போஸ் இது 2050 ஐசி போயிடுச்சு, மேக்ஸிமம் போகாது, 2050 ஐசி போயிடுச்சு அப்படின்னா நான் மாற்றி கொடுத்துறேன். இல்லை சப் எதாவது கம்ப்ளைண்ட் எல்லாத்தையும் நான் சேஞ்சஸ் பண்ணி கொடுத்துறேன். இது வந்து 1 இயர்க்குள்ளார இந்த ஃபுல் செட்டப் வாங்கும்போது மட்டும்தான் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அடங்கும். இப்போ இல்லைங்க எனக்கு இந்த ஆம்பு மட்டும் தனியாக வேணும் அப்படின்னா ஆம்பு மட்டும் அனுப்பிச்சி விட்றேன். சப்போஸ் கண்ட்ரோலோ இல்லை ஐசியோ ஏதாவது சுவிட்சோ போயிடுச்சு அப்படின்னா இதுக்கு மட்டும் நீங்கள் வந்து எனக்கு பே பண்ணால் போதும். சர்வீஸ் லேபர் எனக்கு தர தேவையில்லை, ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துருவோம் நான். எனக்கு இதிலிருந்து கொஞ்சம் அப்டேட் பண்ணணும். எனக்கு வந்து ரெஸ்ட் பாக்ஸ் போல் வந்து HDMI ஏஆர்சி வர மாதிரி மினி டீகோர் வேணும் அப்படின்னா அதுவும் பண்ணிக்கலாம். அது பண்ணும்போது பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி ஸ்பீக்கர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நான் 6 இன்ச்சு லெஃப்ட் ரைட்டுக்கும் சரௌண்டு 4 இன்ச்சு ரெஃபர் பண்ணுறேன். இதிலேருந்து உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து மாறும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது மட்டும்தான். இந்த ஃபுல் செட்டப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இதுலேருந்து உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் ஆகணும்னா கண்டிப்பாக ரேட்டு மாறும். இது மட்டும்தான் நான் இப்போ இதுக்கு நான் பண்ணுறது. ஏன்னா ஒரு மீடியம் ரேஞ்சில் அப்படின்னா இது மாதிரி தான் பண்ண முடியும். குவாலிட்டிக்கு நான் கேரண்டி. நீங்கள் நேர்லேயே வந்து கூட செக் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. சப்போஸ் இந்த ஆம்பை நீங்கள் வாங்கிக்கிட்டு இல்லை ஸ்பீக்கர் வந்து நானே வாங்கி போட்டுக்கிறேங்க அப்படின்னா தாராளமாக வாங்கி போட்டுங்க. அப்படி வாங்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து சொல்லிடுறேன், இந்த ஸ்பீக்கர்லாம் போடுங்க நான் சொல்லிடுறேன். நீங்கள் உங்கள் கடையில் போய் நீங்களே ஏதோ ஒன்று கேட்டு நீங்கள் வாங்கி போட்டிங்க அப்படின்னா கரெக்டான ஸ்பீக்கர் நீங்கள் வாங்கி போடுங்க. இதுக்கு மேக்ஸிமம் ஒரு 40 வாட் ஸ்பீக்கர் இருந்தால் போதும். நான் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஃபுல் ரேஞ்ச் போட்டு கொடுத்துருவேன். ஓகேங்களா, ஃபுல் ரேஞ்ச் போடும்போது பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் ரிசல்ட்டு. லெஃப்ட் ரைட்டுக்கும் நான் ஃபுல் ரேஞ்ச் போட்டு கொடுத்துருவேன். எப்படி இருக்குதோ அதுக்கு தான் போட்டு கொடுத்துருவேன். ஸ்பீக்கரும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மீடியமாக ரேஞ்சு தான் போட்டு தரப்போகிறோம். ரொம்ப ஹெவியாக போடும்போது இதுக்கு தேவைப்படாது, மீடியமாக இருந்தாவே போதுமானது. சப்போஸ் கம்ப்ளைண்ட்னா கம்மி பட்ஜெட்டில் நம்ம மாற்றிக்கலாம். ஓகேங்களா, அதே மாதிரி இப்போ சப்போஸ் ஆம்பு நீங்கள் வாங்கிட்டு போயிட்டு கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். மாற்றி யூஸ் பண்ணி கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அது கொஞ்சம் சிரமம் தான். அதாவது எனக்கு தெரியும் என்ன பிரச்சனை ஆகும்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, சப்போஸ் அங்கே ஏதாவது ஒயர் கட் ஆகி ஷார்ட் ஆகிருந்துச்சுன்னா எங்கள் ஐசி போயிடும். இதெல்லாம் தெளிவாக நான் சொல்லிடுறேன். ஏன்னா நான் வந்து தெளிவாக சொல்லி உங்களுக்கு கொடுக்கும்போது அதே மாதிரி நீங்களும் தெளிவாக யூஸ் பண்ணிட்டா எந்த ஒரு பிரச்சனை வராது. உங்கள் கூட நானும் ட்ராவல் பண்ணலாம். இப்போ இந்த ஆம்பிளிஃபையர் வாங்குறேங்க அப்படின்னா லைஃப் டைம் ஃபுல்லாக நீங்கள் என் கூட ட்ராவல் பண்ணலாம். இது ஒன்று வாங்கிட்டு ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட்டு உங்களுக்கு எனக்கு ஒரு வாக்குவாதம் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அதோட கட்டாயி போயிடும். அந்த மாதிரி எனக்கு எண்ணம் கிடையாது. இப்போ பேக் சைடு எடுத்துட்டிங்க அப்படின்னா ரெஸ்ட் பாக்ஸ் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ரெஸ்ட் பாக்ஸ் கனெக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆப்டிக்கல் 1 or 2 யூஸ் பண்ணிக்கலாம், எல்லாம் கோஆக்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 2 ஆக்ஸ் லைன் கொடுக்குற மாதிரி வரும். இது ஒரு ஆக்ஸு, சென்டருக்கு இது டம்மி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டிவிங்கிறது ஒரு ஆக்ஸு. உங்கள் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சுவிட்ச் அழுத்தமும் உங்களுக்கு 5 மாறிடும். இதை எடுத்துட்டிங்கன்னா யூஎஸ்பி கனெக்ட் ஆகும். சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆக்ஸ் வேலை சேமாக கொடுத்துருப்பேன். அதுக்கப்புறம் ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணது பார்த்திங்க அப்படின்னா இது வந்து லெஃப்ட் ரைட்டுக்கு, இது வந்து சென்டர் பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஒரே லைன் தான். இங்கே கொடுத்தாலும் ஒன்று தான், இல்லை இதில் கொடுத்தாலும் ஒன்று தான். சரௌண்டுக்கு அதே மாதிரி தான், சப்புக்கு ரெண்டுமே ஒரே தான். கூலிங் ஃபேன் இது வந்து பார்த்திங்கன்னா கெய்னர் யூஸ் பண்ணியிருப்பேன். அதாவது சின்னதாக இடம் இருக்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்திங்கன்னா நான் கெய்னர் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கெய்னர் சூப்பராக இருக்கும். இதில் வந்து 12 வோல்ட்டில் ரன் ஆகுது. நான் வந்து பவர் சப்ளை கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி நான் 24 வோல்ட்டில் டேரெக்டாக யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கேன். 2050 என்னோடய ஓன் மேக் தான். அதே மாதிரி 2DRம் என்னோடய ஓன் மேக் தான். இதுதான் நான் சொல்கிறது. இது மொத்தமும் பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற காம்போவில் மட்டும்தான் இது வந்து செட் ஆகும். நீங்கள் தனியாக ஆம்ப் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த கண்ட்ரோல் மாற்றணும், சுவிட்சு போயிடுச்சு, வேறு ஏதாவது அப்படி போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கு இப்போ சப்போஸ் ஐசி போயிடுச்சு அப்படின்னா ஐசி கண்ட்ரோல் சுவிட்சு இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி வரும். சர்வீஸ் நான் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவேன். இதுவே டோட்டல் செட்டாக எடுக்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த எது போனாலும் நான் மாற்றி தர மாதிரி வரும். தெளிவாக புரிஞ்சுக்கிங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ளே பண்ணுறேன். டிவியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5.0 ட்ராக்கில் ப்ளே பண்ணுறேன்.
இது சென்டர் மட்டும் வேலை செய்யுது. அடுத்து பார்த்தீங்கன்னா சரௌண்டு. ஆடியோ தெளிவாக இருக்குங்க, அதுக்கு நான் கேரண்டி. ஓகேங்களா, நீங்கள் நேரில் வந்து செக் பண்ணி கூட எடுத்துகிட்டு போவாங்க. எப்பயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆடியோ வந்து நீங்கள் லைவாக கேட்குறது மட்டும் தான் நீங்கள் நல்லா ஃபீல் பண்ணலாம். நான் இடத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக சேஞ்சஸ் ஆகும். சப்போஸ் உங்களுக்கு வந்து இதிலிருந்து ஒரு எனக்கு ஃபுல் காம்போவோ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு HDMI ARCயோட வேணும்னாலும் அது மாதிரியும் பண்ணிக்கலாம். அப்படி HDMI ARC நம்ம வந்து மினி டிகோர் FT00 யூஸ் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா, ஏன்னா இது வந்து இப்போ வந்து ரேட் கம்மியாக இருக்குது, அதனால் இது பண்ணி கொடுத்துட்றேன். மேக்ஸிமம் எல்லா டிவியில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்டிக்கல் ARC இருக்குது. ஆப்டிக்கல் இருக்கிற டிவிக்கு நீங்கள் தாராளமாக இதுவே போதுமானது. இல்லை எனக்கு ARCயோட தான் வேணும் அப்படின்னாலும் ARC வச்சு நம்ம வந்து மாற்றி கொடுத்துடலாம். ஏதாவது திங்ஸ் இதே தான் வரும். இதுக்கு இந்த ரெஸ்பாக்ஸ் போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது மாறும். அதே மாதிரி இந்த ப்ரோலாஜிக் போர்டுன்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா நான் இப்போ வந்து சக்தியோட கட் போர்டாக யூஸ் பண்ணிக்கிறேன். இதுலேருந்து மினி ப்ரோலாஜிக் போர்டு எது வேணால் வரும். கொஞ்சம் ஹையாக வேணும்னு கேட்டிங்க அப்படின்னா அது ரேட்டு கண்டிப்பாக மாறும். நான் கொடுக்குற இந்த பட்ஜெட்டில் இந்த 13,000 பட்ஜெட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை தான் என்னால் கொடுக்க முடியும். மெயினாக நம்ம டிவி தாங்க, அது நிறைய பேத்துக்கு தெரியல. நம்ம கொடுக்குற கண்டென்ட் தகுந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஆடியோ ரிசல்ட் கண்டிப்பாக சேஞ்சஸ் ஆகும். உங்களோட டிவியோட செட்டிங்ஸில் போய் நீங்கள் வந்து சேஞ்சஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்கும்போது ஒரு ஆடியோ வரும். நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் பிரைம் இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுவோம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரிஜினல் 5.1 ட்ராக் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் ஏர்டெல் எக்ஸ்டர்னல் பாக்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா HD போட்டிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு நாடகமே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5.1 ட்ராக்கில் வந்து உங்களுக்கு வேலை செய்யும். ஏன்னா ஒரு சில வீட்டில் நான் செக் பண்ணியிருக்கிறேன், HD பாக்ஸ் போடும்போது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரிஜினல் 5.1 ட்ராக்லேயே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சப்போர்ட் ஆகும். ஒரு வீட்டுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு மீடியமாக நீங்கள் சூஸ் பண்ணுங்க அப்படின்னா இதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி தேவைப்பட்டால் கான்டாக்ட் பண்ணுங்கள், ரெடி பண்ணிக்கலாம். திரும்பவும் நான் சொல்கிறேன், ஒரு ஃபுல் செட்டப் வந்து பார்த்திங்க அப்படின்னா 13,000 வரும். அந்த 13,000 பார்த்திங்கன்னா இந்த கான்செப்டில் ஆம்ப் வரும். அதுக்கப்புறம் ஸ்பீக்கர் செட்டப் எடுத்துட்டிங்க அப்படின்னா லெஃப்ட் ரைட்டுக்கு வந்து 6 இன்ச்சு ஸ்பீக்கர் சிங்கிள் மேக்னெட்டில் வரும். ஒரு டியூட்ரு பாக்ஸோட கிராஸ் டைப் பாக்ஸு. சரௌண்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 இன்ச்சு வந்து பார்த்திங்கன்னா வரும். சென்டருக்கு அதே மாதிரி 4 இன்ச்சில் வரும். இது வரும். இதுதான் 13,000 செட்டப்பு. 10 இன்ச்சு சப்வூஃபர் வரும். இதிலேருந்து உங்களுக்கு எதாவது சேஞ்சஸ் பண்ணணும், எனக்கு சரௌண்டுக்கும் 6 இன்ச்சு போட்டு எனக்கு சென்டருக்கு வந்து 4 இன்ச்சு போடுறான், இல்லை 6 இன்ச்சே போடுற மாதிரி இருந்தால் இதிலேருந்து கொஞ்சம் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆயிரும். உங்களுக்கு பட்ஜெட்டுக்குள்ளே அடுக்கணும் அப்படின்னா இதுதான் பண்ண முடியும். இல்லை எனக்கு 4 இன்ச்சு எல்லாத்துக்குமே 4 இன்ச்சு வேணும் அப்படின்னா 4 இன்ச்சு போட்டாலும் உங்களுக்கு இன்னும் பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு 500 குறையும். 12,500 வரும். நீங்கள் எந்த அளவுக்கு இது பண்ண சொல்கிறீங்க அந்தளவுக்கு மாறும். இல்லை 8 இன்ச்சு சப்வூஃபர் வரணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ரேட் இன்னும் உங்களுக்கு குறையும். என்னென்னா குறைக்க வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து குவாலிட்டி குறைஞ்சி போயிடும். தெளிவாக நான் சொல்லிடுறேன். அப்போ ப்ளே பண்ணும்போது பாருங்கள், உங்களுக்கு என்னோடய டிவிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே வந்து உங்களுக்கு என்ன இது சப்போர்ட் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு காட்டும். உங்களுக்கு பாருங்கள், டால்பி ஆடியோ வந்து பார்த்திங்கன்னா இந்த டிகோடில் உங்களுக்கு சப்போர்ட் ஆகுது. அதாவது நம்ம வச்சுக்கிற டிவி பொறுத்து பார்த்திங்கன்னா அவுட்புட் வரும். இப்போ சப்போஸ் என்னோடய டிவியில் பார்த்தீங்கன்னா DTS சப்போர்ட் இல்லை, டால்பி மட்டும் தான் சப்போர்ட் இருக்குது. உங்களோட டிவியில் வந்து உங்கள் உள்ள செட்டிங்ஸில் போயிட்டு எல்லாத்தையும் சேஞ்சஸ் பண்ணிங்க அப்படின்னா டால்பி டிஜிட்டல் ப்ளஸ் இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு வந்து இதில் வந்து கன்வெர்ட் ஆகி உங்களுக்கு அதில் வேலை செஞ்சுக்கும். அதுவும் நான் தெளிவாக சொல்கிறேன். ஏன்னா ஒரு சிலர் வந்து உள்ள செட்டிங்ஸ் பார்க்கறதே இல்லை. அது பார்க்காம வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அது வேலை செய்யுமான்னு கேட்குறீங்க. உங்கள் செட்டிங்ஸ் நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வேலை செய்யும். சென்டர் மட்டும் இப்போ வேலை செய்யுது. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு 5.1 ட்ராக்கில் வந்து வீடியோ சாங்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் டெலிகிராம் வச்சுருந்தீங்கன்னா டெலிகிராமில் போயிட்டு சர்ச்சுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு 5.1 ட்ராக் ஆடியோ அப்படின்னு நீங்கள் தமிழ்னு போட்டிங்க அப்படின்னா நிறைய வரும். அதில் போயிட்டு நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அப்லோட் பண்ணியிருப்பாங்க. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் பென்ட்ரைவில் காப்பி பண்ணிவிட்டு அந்த பென்ட்ரைவ்லேருந்து எடுத்து நீங்கள் உங்கள் டிவியில் போட்டு நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இந்த ஒரு ஃபுல் செட்டப் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், ரெடி பண்ணி அனுப்பிக்கலாம். இந்த ஆம்ப் வந்து ரெடியாக தான் இருக்குது. அதாவது ஒரு லோ பட்ஜெட்டில் வரதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ரெடி பண்ணியிருப்பேன். டக்குன்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உடனே நான் கொடுத்துருவேன். இப்போ ஸ்பீக்கர் செட்டப் மட்டும் ரெடி பண்ணி நான் அனுப்புகிற மாதிரி வரும். இதை பற்றி தனியாக உங்களுக்கு விஷயம் உங்களுக்கு சொல்லணும் வேணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள், என் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் எல்லா டீட்டெயிலும் கொடுத்துட்றேன். உங்களுக்கு வந்து டேட் போட்டு நான் எல்லாத்தையும் எழுதி கொடுத்துருவேன். நீங்கள் வந்து எதுவுமே ஓப்பன் பண்ணக்கூடாது, எந்த இதுவுமே பண்ணாமல் நீங்கள் வந்து வெளியில் எங்கேயும் கொடுக்காமல் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா, நான் சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் பேக்கேஜ் எடுக்கும்போது நான் ஃப்ரீயாகவே நான் பண்ணி கொடுத்துருவேன். ஸ்பேர் போனாலும் சரி, எதாவது சரி நான் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவேன். ஏன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னோடய ஓன் மெட்டீரியல் தான். 2050 2 ஃபெட்டு இது எல்லாமே ஒன்று தான். ட்ரான்ஸ்ஃபார்மர் கூட பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்போ வந்து சொல்லி ரெடி பண்ணியிருக்கனால ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் வேர்டு சந்திக்கலாம்.